உண்மை செய்திகளை உங்கள் வீட்டின் வரவேற்பறைக்கே கொண்டு வரும் நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக மனோஜ். கட்டாய விடுமுறை பட்டியலில் இருந்து பொங்கல் பண்டிகையை நீக்கி மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. அறுவடை திருநாளான பொங்கல் பண்டிகை தமிழர்களின் பாரம்பரிய பண்டிகைகளில் ஒன்றாக விளங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு கட்டாய விடுமுறை இதுவரை அளிக்கப்பட்டு வந்தது. ஆனால் இனிமேல் பொங்கல் பண்டிகைக்கு நாடு முழுவதும் கட்டாய விடுமுறை கிடையாது என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது. பொங்கல் பண்டிகை கொண்டாடுபவர்கள் மட்டும் விடுமுறை எடுத்துக் கொள்ளலாம் என மத்திய அரசு அறிவித்துள்ளது. இதன் மூலம் பொங்கல் பண்டிகையையொட்டி மத்திய அரசு ஊழியர்கள் அனைவரும் கட்டாய விடுமுறையை பெற முடியாது. பொங்கல் கொண்டாடும் மத்திய அரசு ஊழியர்கள் மட்டும் உயர் அதிகாரிகள் முன் அனுமதி பெற்று விடுமுறை எடுக்க வேண்டும் என்ற சூழ்நிலை தற்போது ஏற்பட்டுள்ளது. மத்திய அரசின் இந்த அறிவிப்புக்கு பல்வேறு தரப்பினரும் கடும் கண்டனங்களை தெரிவித்துள்ளனர். பொங்கலுக்கு கட்டாய விடுமுறை இல்லை என்ற அறிவிப்பு குறித்து தமிழக பாஜக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்த கருத்தை இப்போது பார்க்கலாம். சங்கராந்தி என்று பல மாநிலங்களில் கொண்டாடப்படுகிறது. ஆனால் வட மாநிலங்களில் சில மாநிலங்களில் இல்லாத பட்சத்தில், ஒரே நாள் இல்லாத பட்சத்தில், ஏனென்றால் நாம் பொங்கல் கொண்டாடி அடுத்த நாள் சில மாநிலங்களில் கொண்டாடுகிறார்கள், நானே பார்த்திருக்கிறேன். ஆக இந்த மகர சங்கராந்தி என்பதும் இந்த பொங்கல் பண்டிகை என்பதும் நாட்கள் மாற்றி வருவதனால் ஒரே நாளை பொது விடுமுறையாக அறிவிக்க முடியாது என்ற காரணத்தினால் எந்தெந்த மாநிலங்கள் எந்தெந்த நாள் கொண்டாடுகிறார்களோ அந்த நாளை விடுமுறையாக எடுத்துக்கொள்வதற்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறது என்பதுதான் இப்பொழுது யதார்த்தமான உண்மை. தமிழகத்தில் ஜல்லிக்கட்டு போட்டி நடத்துவதற்கு ஏதுவாக மத்திய அரசு அவசர சட்டம் இயற்ற வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடியை தமிழக முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் வலியுறுத்தியிருக்கிறார். இது தொடர்பாக பிரதமருக்கு கடிதம் எழுதியுள்ள முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம், பொங்கல் பண்டிகையின் மிக முக்கிய அங்கமாக ஜல்லிக்கட்டு போட்டிகள் திகழ்வதாக குறிப்பிட்டிருக்கிறார். பொங்கல் பண்டிகைக்கு இன்னும் ஒரு வாரமே உள்ளதால் இதன் தீவிரம் கருதி மக்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கும் வகையில் ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடத்துவதற்கு ஏதுவாக மத்திய அரசு அவசர சட்டத்தை இயற்ற வேண்டும் என ஓ பன்னீர்செல்வம் கோரிக்கை விடுத்துள்ளார். தமிழர்களின் பாரம்பரியமாக சங்க காலத்திலிருந்து ஜல்லிக்கட்டு திகழ்ந்து வருவதாக தனது கடிதத்தில் குறிப்பிட்டுள்ள முதலமைச்சர், 2000 ஆண்டுகள் பழமையான இந்த விளையாட்டு நிகழ்வு குறித்து சிலப்பதிகாரத்திலும் குறிப்பிடப்பட்டுள்ளதாக தெரிவித்திருக்கிறார். ஜல்லிக்கட்டு போட்டிகளை நடத்த ஏதுவாக சட்ட விதிகளை திருத்துமாறு மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா மத்திய அரசிடம் வலியுறுத்தியதை சுட்டிக்காட்டியுள்ள முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம், ஜல்லிக்கட்டு போட்டியை அனுமதிக்கும் வகையில் அவசர சட்டத்தை இயற்ற மத்திய அரசை வலியுறுத்தியிருக்கிறார். காளைக்கு தடை விதிக்கும் மத்திய அரசு கேரளாவில் யானைக்கும் ராஜஸ்தானில் ஒட்டகத்துக்கும் தடை விதிக்குமா என தேமுதிக தலைவர் விஜயகாந்த் கேள்வி எழுப்பியுள்ளார். ஜல்லிக்கட்டு தடையை நீக்க வலியுறுத்தி மதுரை அலங்காநல்லூரில் தேமுதிக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் பங்கேற்று பேசிய விஜயகாந்த், தமிழர்களின் வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டு போட்டி நடத்த மத்திய அரசு அனுமதி அளிக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தார். இந்தியா டுடே பத்திரிகை சார்பில் சென்னையில் உள்ள தனியார் நட்சத்திர விடுதி ஒன்றில் தென்னிந்தியா அறிவுசார் கருத்தரங்கம் இன்று தொடங்கியது. 2 நாட்கள் நடைபெறும் இந்த மாநாட்டில் அதிமுக பொதுச் செயலாளர் வி.கே. சசிகலா, தமிழக முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் மற்றும் அமைச்சர்கள் உட்பட பலர் பங்கேற்றனர். கருத்தரங்கு தொடங்குவதற்கு முன்னதாக மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் புகைப்பட கண்காட்சியை அதிமுக பொதுச் செயலாளர் வி.கே. சசிகலா திறந்து வைத்தார். இதில் நடிகர் கமல்ஹாசன், நடிகை தமன்னா, முன்னாள் மத்திய அமைச்சர் ஜெயராம் ரமேஷ், தெலங்கானா நாடாளுமன்ற உறுப்பினர் அசாசுதீன் ஒவைசி உள்ளிட்டோர் பங்கேற்கின்றனர். மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா நடைமுறைப்படுத்திய தொலைநோக்கு சிந்தனை திட்டங்களால் தமிழகம் பொருளாதாரத்தில் மிகவும் சிறந்து விளங்குவதாக முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் கூறியிருக்கிறார். சென்னையில் நடைபெற்று வரும் இந்தியா டுடே மாநாட்டில் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் கலந்து கொண்டார். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய அவர், இந்த மாநாடு மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் அமைந்துள்ளதாக கூறினார்.
ஜெயலலிதா முதல்வராக இருந்தபோது செயல்படுத்திய திட்டங்களால் தமிழகம் நாட்டிலேயே வலுவான பொருளாதாரம் கொண்ட மாநிலமாக மாறியதாக ஓ பன்னீர்செல்வம் கூறினார். தமிழகம் தொய்வடையாத பொருளாதார வளர்ச்சியை பெற்று வருவதாக கூறிய ஓ பன்னீர்செல்வம், தமிழக மக்களின் தனிநபர் வருமானம் தேசிய அளவிலான சராசரி அளவை விட 75% அதிகமாக உள்ளதாக கூறியிருக்கிறார். மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கு அளிக்கப்பட்ட சிகிச்சைகள் குறித்த விவரங்களை அளிக்க தயார் என சென்னை உயர்நீதிமன்றத்தில் அப்போலோ மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்திருக்கிறது. சென்னை அரும்பாக்கத்தைச் சேர்ந்த ஜோசப் என்பவர் தொடர்ந்த வழக்கில் மத்திய மாநில அரசுகள் சென்னை அப்போலோ நிர்வாகத்துக்கு கடந்த டிசம்பர் 29 நோட்டீஸ் அனுப்பி உத்தரவிட்டது. இந்த வழக்கு தலைமை நீதிபதி SK கௌல் அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது அப்போலோ நிர்வாகம் தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் PS ராமன், முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவுக்கு அளித்த சிகிச்சை குறித்து சீலிடப்பட்ட உரையில் அளிக்க தயார் என விளக்கம் அளித்தார். அப்போது மத்திய மாநில அரசுகள் தரப்பில் கூடுதல் அவகாசம் கோரப்பட்டதால் வழக்கு விசாரணையை பிப்ரவரி 23 ஒத்திவைத்து தலைமை நீதிபதி உத்தரவிட்டார். இந்த வழக்கு விசாரணையின் போது மத்திய மாநில அரசுகள் அளிக்கும் பதிலை பொறுத்து மருத்துவமனையின் அறிக்கையை வெளிப்படையாக வெளியிடுவது குறித்து பரிசீலிக்கப்படும் எனவும் நீதிபதி தெரிவித்தார். இதேபோல ஜெயலலிதாவின் மரணம் குறித்து CBI விசாரணை நடத்த வேண்டும் என சமூக ஆர்வலர் டிராபிக் ராமசாமி தொடர்ந்த வழக்கை தலைமை நீதிபதி அமர்வு தள்ளுபடி செய்து உத்தரவிட்டது. அதிமுகவை பலப்படுத்துவது தொடர்பாக 50 மாவட்ட நிர்வாகிகளுடன் கட்சியின் பொதுச் செயலாளர் வி.கே. சசிகலா ஆலோசனை நடத்தி முடித்திருக்கிறார். கடந்த 4 நாட்களாக பல்வேறு மாவட்ட அதிமுக நிர்வாகிகள் மற்றும் கட்சியின் பல்வேறு அணிகளின் செயலாளர்களை சந்தித்து ஆலோசனை நடத்திய வி.கே. சசிகலா 5வது நாளாக இன்று கோயமுத்தூர், திருப்பூர், நீலகிரி உள்ளிட்ட மாவட்ட நிர்வாகிகள், சார்பு அணி செயலாளர்கள் மற்றும் பொதுக்குழு உறுப்பினர்கள் ஆகியோருடன் ஆலோசனை மேற்கொண்டார். ராயப்பேட்டையில் உள்ள கட்சியின் தலைமை அலுவலகத்தில் நடந்த இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம், அமைச்சர்கள் மற்றும் மக்களவை துணை சபாநாயகர் மு. தம்பிதுரை உள்ளிட்டோரும் இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்றனர். கட்சியை பலப்படுத்துவது தொடர்பாக மாவட்ட நிர்வாகிகளுக்கு கூட்டத்தில் அறிவுரை வழங்கப்பட்டது. மேலும் எம்ஜிஆரின் 100வது பிறந்த நாளை சிறப்பாக கொண்டாடுவது குறித்தும் கட்சியினருக்கு ஆலோசனைகள் வழங்கப்பட்டதாக கூறப்படுகிறது. பின்னர் திருச்சி, தஞ்சாவூர், கரூர், அரியலூர், பெரம்பலூர் உள்ளிட்ட மாவட்ட அதிமுக நிர்வாகிகளுடன் கட்சியின் பொதுச் செயலாளர் வி.கே. சசிகலா ஆலோசனை நடத்தினார். மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் மரண செய்தியை கேட்டு அதிர்ச்சியில் உயிரிழந்த மற்றும் தற்கொலை செய்து கொண்ட 168 பேரின் குடும்பங்களுக்கு தலா 3 லட்சம் ரூபாய் நிதி உதவியையும் அதிமுக பொதுச் செயலாளர் வி.கே. சசிகலா பொது வழங்கினார். சென்னை கோயம்பேட்டில் பொங்கல் சிறப்பு பேருந்துக்கான கணினி முன்பதிவு மையத்தை போக்குவரத்து துறை அமைச்சர் M.R. விஜயபாஸ்கர் தொடங்கி வைத்தார். இதனிடையே விசாரணை என்ற பெயரில் போலீசார் தம்மை துன்புறுத்துவதாக பெண் பயணி ஒருவர் அமைச்சரிடம் புகார் அளித்ததால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. சென்னை கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் பொங்கல் சிறப்பு பேருந்துக்கான கணினி முன்பதிவு மையத்தை போக்குவரத்து துறை அமைச்சர் M.R. விஜயபாஸ்கர் இன்று காலை திறந்து வைத்தார். மொத்தம் 29 கணினி மையம் திறந்து வைக்கப்பட்டது. பெண்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் முதியோருக்கும் தனித்தனி கவுண்டர்கள் திறக்கப்பட்டன. அப்போது அதிக கட்டணம் வசூலிக்கும் பேருந்துகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் தெரிவித்தார். பயணிகளுடைய சௌரியத்தை முன்னிட்டு அவங்க பாதுகாப்பாக ஊர் போய் சேருவதற்காக உண்டான ஏற்பாடுகள் அனைத்தையுமே தமிழக அரசு மாண்புமிகு இதய புரட்சித் தலைவி அம்மாவுடைய நல்லாசியோடு மதிப்புக்குரிய சின்னம்மா அவர்களும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் எங்களுக்கு உத்தரவிட்டிருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் சிறப்பான ஏற்பாடுகளை செய்திருக்கிறோம். எந்த விதமான சிரமம் இல்லாமல் சென்ற முறை தீபாவளியை விட இன்னும் சிறப்பான ஏற்பாடுகளை செய்திருக்கிறோம். கனரக வாகனங்கள் சென்னைக்குள் வருவதற்கு அந்த பீக் ஹவர்ஸில் சென்னைக்குள் வருவதை தடை செய்வதற்குண்டான ஏற்பாடுகளும் செய்திருக்கிறோம். அப்படி செய்யும் பொழுது இன்னும் போக்குவரத்து நெரிசல் குறையும். செய்தியாளர்கள் சந்திப்பின் போதே பெங்களூருவைச் சேர்ந்த பெண் பயணி ஒருவர் கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் காவலர்கள் சிலர் தம்மை விசாரணை என்ற பெயரில் துன்புறுத்தியதாக அமைச்சர் விஜயபாஸ்கரிடம் புகார் அளித்ததால் அங்கு பரபரப்பு நிலவியது. நடவடிக்கை எடுக்க சொல்றேன். நீ பெட்டிஷன் கொடுத்துட்டீங்க, கண்டிப்பா நடவடிக்கை இருக்கு. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய பெண் பயணி தாம் ஒரு ஆராய்ச்சி மாணவி என்றும் தம்மை துன்புறுத்திய காவல்துறையினர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். என்னோட பேரை நாசப்படுத்திட்டாங்க. சந்தேகத்தின் பேர்ல நாங்க கேக்குறோம்னு சொல்லி 4-5 போலீஸ் என்ன ஹராஸ் பண்ற அளவுக்கு நான் என்னங்க பண்ணினேன்? About anything to leave my identity. I am Annapurnam. I wanted to walk in this country freely. Single women, children need to be protected. Okay? In the name of safety, people are torturing the women. You cannot suspect every woman. Okay?
பெண் பயணியின் புகார் குறித்து விசாரணை நடத்தி உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் அப்போது உறுதியளித்தார். இப்போ இன்ஸ்பெக்டர் வந்திருக்காரு, வர சொல்லி அவங்க யார் விசாரிச்சாங்களோ அவங்கள வச்சு என்னென்ன தப்பு இருந்தால் கண்டிப்பாக தண்டிக்கப்படலாம். மத்திய அரசின் மின் திட்டமான உதய் திட்டத்தில் தமிழக அரசு இன்று இணைந்தது. இதற்காக மத்திய அரசுடன் ஏற்படுத்தப்பட்டுள்ள புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் தமிழக மின்துறை அமைச்சர் தங்கமணியும் மத்திய மின்துறை அமைச்சர் பியூஷ் கோயலும் கையெழுத்திட்டனர். உதய் திட்டத்தில் இணைவது தொடர்பாக மத்திய அரசுக்கும் தமிழக அரசுக்கும் இடையே நீண்ட நாட்களாக பேச்சுவார்த்தை நடைபெற்று வந்த நிலையில் இந்த திட்டத்தில் 21வது மாநிலமாக தமிழகம் இணைந்தது. உதய் திட்டத்தில் இணைந்ததன் மூலம் தமிழக மின் வாரியத்தின் நிதி சுமையை மத்திய அரசு பகிர்ந்து கொள்ளும். மேலும் மின் வாரியத்தின் கடனை அடைப்பதில் உதய் திட்டம் தமிழகத்திற்கு பெரும் உதவிகரமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. உதய் திட்டத்தில் இணைவதன் மூலம் தமிழகத்தில் உள்ள அனல் மின் நிலையங்களுக்கு தேவையான நிலக்கரி குறைந்த விலையில் கிடைக்கும் என்றும் மின் வாரியத்துக்கு சுமார் 11,000 கோடி ரூபாய் அளவுக்கு மிச்சமாகும் என்றும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. உதய் திட்டத்தில் இணைவது தொடர்பான ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்ட பிறகு செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அமைச்சர் தங்கமணி, நிலக்கரி இறக்குமதி கொள்கையில் தேவையான மாற்றங்கள் செய்து தமிழக அனல் மின் நிலையங்களுக்கு போதிய நிலக்கரி கிடைப்பதற்கு மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தெரிவித்தார். இந்த உதய ஸ்கீம் சேர்ந்ததன் காரணமாக அவர்கள் பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்திருக்கின்றார்கள். பல்வேறு ஸ்கீம்களுக்கு நிதியுதவி வழங்க இருக்கின்றார்கள். நிதியுதவி என்றால் கடனுதவி வழங்க இருக்கின்றார்கள். அதுபோக இந்த வட்டி குறைப்பின் காரணமாக வருடத்திற்கு 5,000 கோடி அளவிற்கு நமது டேன்ஜெட்கோவுக்கு சேவிங்ஸ் வர இருக்கின்றது. இது போன்ற பல்வேறு திட்டங்கள் இருக்கின்ற காரணத்தினால் அம்மாவினுடைய கோரிக்கைகளை ஏற்ற காரணத்தினால் இன்றைய தினம் இந்த உதயத்திலே நாங்கள் கையெழுத்திட்டிருக்கிறோம். நாடு முழுவதும் 24 மணி நேரமும் தடையற்ற மின்சாரம் வழங்க வேண்டும் என்ற இலக்கை நிறைவேற்றவே உதய் திட்டத்தை மத்திய அரசு தொடங்கியதாக மத்திய மின்சாரத்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்தார். தமிழகத்தில் மின்சார உற்பத்தியை அதிகரிக்கவும் மின் கட்டணத்தை கட்டுக்குள் வைக்கவும் உதய் திட்டம் உதவிகரமாக இருக்கும் என்றும் பியூஷ் கோயல் கூறியிருக்கிறார். The financial benefits that Uday will straight away provide to the state DISCOM, which obviously in a way is a டிஎன்பிஎஸ்சி உறுப்பினர்கள் நியமனத்தை ரத்து செய்த சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு தடை விதிக்க முடியாது என உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. டிஎன்பிஎஸ்சி உறுப்பினர்களாக 11 பேரை தமிழக அரசு நியமித்தது தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் திமுகவின் TKS இளங்கோவன், பாமகவின் பாலு உள்ளிட்டோர் வழக்கு தொடர்ந்ததில் தமிழக அரசின் நியமனத்தை ரத்து செய்து உத்தரவிட்டது. இந்த உத்தரவை எதிர்த்து தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்தது. இந்த மனு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி JS கெஹார் அமர்வு முன்பு இன்று விசாரணைக்கு வந்தது. தமிழக அரசு சார்பில் ஆஜரான அட்டர்னி ஜெனரல் முகுல் ரோத்தகி, உரிய விதிமுறைகளின்படியே டிஎன்பிஎஸ்சி இன் 11 அதிகாரிகள் நியமிக்கப்பட்டதாக தெரிவித்தார். இதை கேட்ட தலைமை நீதிபதி JS கெஹார், டிஎன்பிஎஸ்சி அதிகாரிகள் நியமித்ததில் விதிமீறல் நடந்துள்ளதால் சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு தடை விதிக்க முடியாது என உத்தரவிட்டனர். இந்த நியமனத்துக்கு தகுதி இல்லாதவர்களை நியமித்ததுடன் உரிய விளம்பரம் செய்யப்படாமல் ஒரே முறையில் நியமித்தது தவறானது எனவும் நீதிபதிகள் கண்டனம் தெரிவித்தனர். மாநிலத்தின் நலனை பாதிக்கும் இந்த விவகாரத்தில் தமிழக அரசின் செயல்பாடு கண்டனத்துக்குரியது எனவும் நீதிபதிகள் குறிப்பிட்டனர். புதிய உறுப்பினர்கள் நியமிக்கப்படும் வரை 11 பேரையும் தற்காலிகமாக பதவியில் தொடர அனுமதிக்க வேண்டும் என்ற தமிழக அரசின் கோரிக்கையையும் நிராகரித்த நீதிபதிகள் புதிய உறுப்பினர்கள் நியமிக்கப்படும் வரை ஓய்வு பெற்ற மாவட்ட நீதிபதி ராமமூர்த்தி மீண்டும் விண்ணப்பிக்க கூடாது என்று தங்களது உத்தரவில் கூறினர். CBSE 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு மார்ச் 9ஆம் தேதி தொடங்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. CBSE 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் வழக்கமாக ஆண்டுதோறும் மார்ச் 1ஆம் தேதி தொடங்கும். தற்போது உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட 5 மாநில சட்டப்பேரவைகளுக்கு தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ளதால் இந்த ஆண்டு CBSE 10 மற்றும் 12ஆம் வகுப்புகளுக்கான பொதுத் தேர்வு மார்ச் 9ஆம் தேதி தொடங்கப்படும் என மத்திய இடைநிலை கல்வி வாரியம் அறிவித்துள்ளது. CBSE 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு மார்ச் 9இல் தொடங்கி ஏப்ரல் 10ஆம் தேதி நிறைவடைகிறது. மார்ச் 9ஆம் தேதி தொடங்கும் CBSE 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு ஏப்ரல் 29ஆம் தேதி வரை நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தேர்தல் காரணமாக பொதுத் தேர்வுகள் தாமதமாக தொடங்குவதால் கிடைக்கும் கூடுதல் கால அவகாசத்தை பயன்படுத்தி மாணவர்கள் உரிய முறையில் தேர்வுக்கு தயாராகுமாறு CBSE அறிவுறுத்தியுள்ளது. இத்துடன் நியூஸ்7 தமிழில் 8 மணி செய்திகள் நிறைவடைகிறது. தொடர்ந்து புதிய செய்திகளை புதிய கோணங்களில் காண நியூஸ்7 தொலைக்காட்சியை பாருங்கள்.